ஹலோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். கேலண்டர் வந்ததுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? சார் சிலபஸ் என்ன சார்? நாங்கள் எப்படி சார் படிக்க ஆரம்பிக்கிறது? எங்கேருந்து சார் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான். மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட, கரெக்டாக? இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 லைனுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் சொல்லியிருக்கும். ரீசனிங்னா என்னென்னலாம் டாபிக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அண்ட் வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிருவாங்க, கரெக்டாக? பட் ஆனால் சிலபஸ் அப்படின்றது எதை வச்சு இருக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த எக்ஸாம் எவ்வளோ நாள் நடந்திருக்கு, நடந்த எக்ஸாமில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்ட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ஓட சைக்கிள் முடிஞ்சு புது வீடியோ கூட வந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு பேசிக் அனாலிசிஸ், சரிங்களா? இதோட டெப்தான அனாலிசிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஈஸியான டாப்பிக்ல இருந்தே போயிடலாம். ஸோ எல்லாருமே ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ரீசனிங் தான். இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து படிக்கிறப்பயுமே புரிஞ்சிக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும். அண்ட் வந்து நீங்களாவே சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் ஒரு கேட்ச் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வரும் பட் ரொம்ப நேரம் கழிச்சு வரும். ஒரு டைம் கன்சூமிங்காக இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களோட மெயினான அப்ரோச் என்னவா இருக்கணும்னா, திரும்ப திரும்ப உட்காந்து அக்கா யாரு, அம்மா யாரு, மாமனார் யாரு, மாமியார் யாருன்னா பிளட் ரிலேஷன் நம்ம படிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி வெஸ்ட் எது, ஈஸ்ட் எதுன்னு நம்ம படிக்க போகிறது கிடையாது. அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேள்விகளை சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் போடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண பாருங்க. அந்த வகையில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வார்த்தைகளாக கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளை நம்ம வந்து வேர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் படங்கள் கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து நான் அப்படின்ற டாபிக்ல இருந்து உங்களுக்கு அதிகமான கேள்விகள் எப்பயுமே கேட்கப்படும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கும் கூட. இந்த அனாலஜி மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் டீகோடிங், இந்த வந்து நம்ம இந்த மிலிட்டரியிலலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அவன் வந்து ஒரு வார்த்தை எழுதிட்டு அதை வேற மாதிரி கொடுத்துருப்பான். அது என்ன வார்த்தைன்னு அடுத்த வார்த்தைக்கு நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த கோடிங் டீகோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஓரளவுக்கு லாஜிக்கோட கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து வசூல் ராஜா மாதிரி ஆகி போயிடுச்சு கிட்டத்தட்ட. அதாவது 7ல இருந்து 5 கழிச்சா என்ன, ஒரு 2 லக்கி நம்பர் வந்துருச்சு பாரு, அந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பழகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால இந்த ரீசனிங் டாப்பிக்கை ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ கோடிங் டிகோடிங் இல்லாமல் அடுத்து சீரீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ஃபபெட் சீரீஸ் இருக்குது, நம்பர் சீரீஸ் இருக்குது. இந்த நம்பர் சீரீஸ் பார்க்கறதுக்கு லைட்டாக ஆப்டிடியூட் மாதிரி இருந்தாலும் இது ரீசனிங்கில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. நம்பர் சீரீஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இங்கே ஹை வால்யூமில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸாக இருக்குது. ஸோ நம்பர் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அப்படின்றதுமே ஒன் ஆஃப் த ஈஸியான டாபிக் தான். நம்மளோட யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னாலே டெய்லி ரீசனிங் கிளாஸஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த டாபிக்ஸ்லேருந்து எப்படி கேள்வி வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது இல்லாமல் சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த டாபிக் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சியோட எஸ்ஐ எக்ஸாமில் முதல் கொண்டு சிலாஜிசம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு சிலாஜிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான டாப்பிக்காக மாறிடுச்சு. ஸோ சிலாஜிசம் அப்படின்றதுமே வெண்டைகிராம் வச்சு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக மாறிடும். இது இல்லாமல் இந்த காமன் டாபிக்ஸ்லாம் ஓகே, இதெல்லாம் எல்லாருமே எழுதிடுவாங்க. இது இல்லாமல் மீதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவுண்டிங் த ஃபிகர்ஸாக இருக்கட்டும், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அல்லது பேப்பர் கட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து 2 கேள்வி, ஏதாவது 1ல் ஒரு கேள்வி இருக்கும், இல்லைனா இன்னொன்றில் ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி கிவ் ஆர் டேக் அப்படின்ற அந்த ஒரு பாணியில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்றத தாண்டி டாபிக்ஸை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு சிங்கிள் டாபிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சாலும் அந்த டாப்பிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ரீசனிங் டாப்பிக்கு கொஞ்சம் ஈஸியான அப்ரோச் கொடுத்து உங்களால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சிலபஸாக இருக்கக்கூடிய இதை கவர் பண்ணிட முடியும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறது தான், மெயினான அப்ரோச் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் பேஸ்டு இருக்கட்டும். எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நிறைய மார்க் டெஸ்ட்டாக போடுங்க. அதாவது சப்ஜெக்ட் வைஸாக இல்லாமல் செக்ஷன் வைஸாக போட ஆரம்பிங்க. காமனாக எல்லா கேள்விகளும் வர மாதிரி போட ஆரம்பிங்க, சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் அப்ரோச் சிங்கிள் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் காமன் டெஸ்ட்டு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த ரீசனிங்கோட சிலபஸை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும், சரியா?
ஸோ அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகிறப்ப இங்கிலீஷு. இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் நம்மளோட எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அது டயர் 1 இருக்கட்டும், டயர் 2 இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மெயினாக ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயர் 1ல உங்களால் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவும். அதாவது 25 கொஸ்டினில் அசால்ட்டாக 20 கொஸ்டினுக்கு மேலே உங்களால் போட முடியும். அதே 22, 23 போகும் பட்சத்தில் வேற ஏதாவது நீங்கள் கம்மியாக வரீங்கன்னா கூட உங்களால் இதை வச்சு அதை மேட்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது டயர் 2. டயர் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 மார்க்கை விட 5 மார்க் அதிகம். 390 மார்க் டயர் 2ல 130 மார்க்கை விட 5 மார்க் சேர்த்து 135 மார்க் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கேட்க போறாங்க. ரீசெண்ட் டைம்ல இங்கிலீஷை கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்டா மாத்திட்டாங்க. அதனால நீங்க இன்னும் நல்லா கிராமர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒகேபுலரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கிலீஷ்ல உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஏன்னா இந்த தடவை எல்லாருமே இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த தடவை எஸ்எஸ்சி சிஜிஎல்ல உங்களுக்கு மெயினான ட்விஸ்ட் இந்த நட்டுல வச்சேன்னு நினைச்சியா லட்டுல வச்சேன்னு நினைச்சியா அந்த காமெடி மாதிரி இங்கிலீஷை மாத்தி விட்டாங்க. சரியா? அப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பேருக்காக தான். ஆனா நான் இந்த இடத்துல மெயினா சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெயின் பார்ட் இருக்கு. ஒன்னு கிராமரு, இன்னொன்னு ஒகேபுலரி. ஸோ இதுல ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். பட் டயர் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமர் அதிகமாக கேட்கப்படுவாங்க, கேட்பாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த கிராமர் பாட்டு தான். ஸோ கிராமரை வந்து பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்ன வயசுல நீங்க கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 12வது இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? மேபி சில பேர் இங்கிலீஷே வந்து டிகிரியா படிச்சிருக்கலாம். பட் அங்கேயும் இங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அது லிட்ரேச்சரா இருக்கும். இங்க ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல்ஸை வச்சு முதல்ல ஆரம்பிச்சு நீங்க கிராமருக்கு போனீங்க அப்படின்னாலே இந்த ஸ்பாட் எரர் முடிச்சிடலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் முடிச்சிடலாம், நரேஷன் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வேற என்ன முடிச்சிடலாம், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் முடிச்சிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல சேர்ந்துரும்? நம்மளுடைய கிராமர் பார்ட்ல சேர்ந்துரும். பேராஜம்பிளுமே கிட்டத்தட்ட கிராமர் தான். இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேராஜம்பிள்மே உங்களுக்கு கிட்டத்தட்ட கிராமர்ல தான் வந்துடும். சரிங்களா? இதுல இன்னொரு காம்ப்ரிஹென்ஷன் வரும். சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த பேசேஜ் கொடுத்துட்டு நடுவுல வந்து பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்க்ஸ்ல எதை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஏபிசிடி அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டாவது ஒரு சின்ன பார்ட் முடிஞ்சாலும் இருக்காலே ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் பார்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒகேபுலரி தான். அது என்ன சார் ஒகேபுலரி? சிம்பிள் தான். சினானிம், ஒரு பொருளோட ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பாக்குறது சினானிம், ஒரு வார்த்தையோட ஆப்போசிட் என்னன்னு பாக்குறது ஆன்டனிம், அதுக்கு ஒழுங்கா ஸ்பெல்லிங் இருக்கான்னு பாக்குறது அது ஒரு டைப் ஆஃப் ஒகேபுலரி, ஹோமோனிம்ஸ் அப்படின்ற ஒரு ஒகேபுலரி, இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இந்த மாதிரி எல்லா ஒகேபுலரி பார்ட்டையுமே நீங்க தரவா கவர் பண்ணியிருக்கணும். இந்த தரவு அப்படின்னு நம்ம சொல்றப்ப ரீசெண்டா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை வச்சு அதிகமா படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு ஃபோபியா பத்தின கேள்வி வருதுன்னா வேற என்னென்னலாம் ஃபோபியா இருக்கு, இப்போ ஒரு ஸ்டடியை பத்தின கேள்வி வருதுன்னா வேற என்னென்னலாம் ஸ்டடி இருக்கு அதுல அப்படின்னு அதை வச்சே நீங்க ஒகேபுலரி படிக்க உங்களோட ஒகேபுலரி நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். சரிங்களா? டெய்லி 20 ஒகேபுலரி படிக்கக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்தமா ஒகேபுலரி உட்காந்து படிக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. பட் ரெண்டு அப்ரோச்சுமே கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த இங்கிலீஷ் பார்ட்டை மெயினா கவர் பண்ணிக்கலாம். சரியா? இது இல்லாம உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஆப்டிடியூட். நிறைய பேருக்கு மேக்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுடைய மேக்ஸ்ல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் மேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம போறதுதான். ஃபவுண்டேஷன் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து சிம்பிள் கால்குலேஷன், அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியாதனால தான் அவங்களுக்கு மேக்ஸ் போடுறதுக்கு டைம் அதிகமாகுது. அண்ட் அதனால அவங்க எக்ஸாம்ல அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை போட முடியாமலும் போகுது. ஸோ மேக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து போக 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 கஷ்டமான கொஸ்டின்ஸில் கஷ்டமான கேல்குலேஷன் வரப்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக? மேக்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மேக்ஸையுமே நாங்கள் இந்த இடத்துல ரெண்டாக பிரித்து சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று அட்வான்ஸ் மேக்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல பேர்லேயே அட்வான்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அட்வான்ஸ் மேக்ஸ் தான் கஷ்டம்னு நினைப்பீங்க. பட் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு ஈஸியான டாப்பிக்காக ஆயிடும்.
ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு கேட்கக்கூடிய கேள்வியில் அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். அல்ஜிப்ரா அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இதுவே இப்போ இப்படி எடுத்துப்போமே, பார்ட்னர்ஷிப் இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்தில் தான் இப்படி தான் கேள்வி கேட்பான்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு பொருளை இவ்வளோக்கு வாங்குறான், இவ்வளோக்கு விற்கிறான், அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் கொஸ்டின் ஆல்டர் பண்ணும். பட் அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறப்ப கஷ்டமா இருந்தாலும் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் ஈஸியாயிரும். ஏன் அட்வான்ஸ் மேக்ஸ் இவ்வளவு விளம்பரம் பண்றேன்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மென்சுரேஷன், ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இது எல்லாத்தையும் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் சொல்லுவோம். அண்ட் ட்ரிகனாமெட்ரி எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அப்ப அட்வான்ஸ் மேக்ஸோட ஷேர் அப்படின்றது எஸ்எஸ்சில ரொம்ப அதிகம். நீங்க பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸே கிடையாது, தெரியுமா? அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து எஸ்எஸ்சில மட்டும்தான். அதாவது நம்மளுடைய இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ல. அதனால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கற்று வச்சுக்கணும். இதுக்கு வந்து கால்குலேஷன் கொண்டு ரொம்பலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் மீறி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், HCF, LCM இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இது வந்து எப்படி வேணாலும் இதுலேயும் வந்து புது புது மெத்தட்ஸ், புது புது கால்குலேஷன் வர மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இது இல்லாமல் அடுத்து குவான்சன் போகிறப்ப உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, பெர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய மிக்சர் அலிகேஷன், ஒர்க் டைமு, பைப் சிஸ்டம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, போட்டு ஸ்ட்ரீமு, ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனோடைய ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மற்றும் பெர்சன்டேஜோடைய கம்பேரிட்டிவ் டாப்பிக்காக இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஏரியாவுமே ரொம்ப கம்பெல்லிங்கான ஏரியா தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கேள்விகள் இருந்தாலும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப இந்த ஒரே டாப்பிக்லேருந்து கேள்விகள் ரொம்ப அதிகமாக வரும். இது இல்லாமல் அதர் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ப்ராபபிலிட்டி. பட் இந்த ஏரியாவுமே இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாக கேட்கப்படுது. இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலே நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக ஃபர்ஸ்ட் டைம் இதான் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் இந்த டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் எப்படிலாம் கொஸ்டின் வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். சரியா? இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸை நல்லா படிக்கணும். இப்போ ரீசனிங் மாதிரி கிடையாது, சும்மா ஏனோ தானோன்னு ஒரு டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஸ்டினாக போட்டு அந்த டாப்பிக்கை தரவு பண்ணேன்னு இல்லாமல் மேக்ஸை எடுத்தோனேவே என்னென்ன டைப்பு படிக்கிறீங்க, அந்த டைப்புக்கு என்ன ஷார்ட்கட்டு அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சு ப்ராப்பர் நோட்ஸ் ஓகேவா? எஸ்எஸ்சிலே நீங்கள் வந்து மெயினாக அதிக நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மேக்ஸுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நம்ம இதுக்கப்புறம் 4வது சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். லாஸ்ட்டாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 9 ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரும். இதில் சப்ஜெக்ட்ஸ் வந்து 7 சப்ஜெக்ட் இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி அப்படின்ற இந்த 4ஐயும் நான் வந்து கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்றது சயின்ஸ் சப்ஜெக்ட். இது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே தனி, கரண்ட் அஃபேர்ஸ் தனி. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் 400 இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸுமே அரௌண்ட் ஒரு 2000 கேள்விகள் கிட்ட வரும். சிம்பிளாக சொல்லணும்னா 25 கேள்விகளில் உங்களுக்கு இந்த கோர் சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கேள்வி, ஓகே ஒரு 15 கேள்வி வரும். இல்லை 15 இல்லை, ஒரு 12 வச்சுப்போம். ஒரு 12 வச்சுப்போம். சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 வரும். ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து ஒரு 5, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5. ஸோ சேர்த்திங்கன்னா 25 கேள்வி. இதுதான் ஆவரேஜ் நம்பரு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயினான ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த சப்ஜெக்ட்ஸில் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கான். என்ன புது கேள்வி கேட்குறான்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு நம்ம வந்து இந்த நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிலாம் ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மனப்பாடம் பண்ண வச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு திடீர்னு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், டான்ஸு, ஃபெஸ்டிவல், மியூசிக் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்போ ரீசெண்டாக இஸ்ரோ, டிஆர்டிஓலாம் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் நடக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். சரி, இவன் தான் வாலட்டைலாக இருக்கான் அப்படின்னு இவனை கை வைக்கலான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேலே இருக்கான். கரண்ட் அஃபேர்ஸ்னால் 6 மாதம் கேட்டால் அது பேங்கிங்கு, 1 வருஷம் கேட்டால் அது டிஎன்பிஎஸ்சி. நம்மளால் என்ன பண்ணுறான் 2 வருஷம் 3 வருஷம்னு கேட்டுட்டு இருக்கான் கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறப்ப முதல்ல ஹை ஸ்கோரிங் ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஹைலி ரிப்பீட்டட் ஏரியாவை ஸ்ட்ராட்டஜிக்கையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஹைலி ப்ரையாரிட்டைஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் அவார்டு அப்பாயின்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொத்த சிலபஸும் முடிஞ்சுது. ஸோ சிம்பிள் தான். சம்மரைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் ஒகேபுலரி அப்படின்னு 2 இருக்குது. கிராமருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒகேபுலரி போக போக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஒகேபுலரி எடுத்தோடனே படிக்காதீங்க, பிரெயின் தாங்காது. அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் இவ்வளோதான் நீங்கள் படிக்கணும்னே கிடையாது. ரீசனிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான டாபிக்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான டாபிக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஒரு டாபிக் கூட விடக்கூடாது. அண்ட் மோரோவர் அதிகமான சம்ஸ் சால்வ் பண்ணி உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கோடிங் டிகோடிங்லாம் அதிகமான டைப்ஸ் ஆஃப் சம் சால்வ் பண்ணுங்கள். அனாலஜியில் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். 3வது மேக்ஸ்ன்னு எடுத்துக்கும் பட்சத்தில் அரித்மெட்டிக் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் ஏரியா. நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க் வந்துடும். அரித்மெட்டிக்லையுமே எல்லா டாப்பிக்கையும் விடாமல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கில் கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. லாஸ்ட்டாக ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்ல மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா சப்ஜெக்ட் ஏரியா. சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கொடுக்கும். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஓரளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து கேள்வி வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால போக போக கிராஜுவலாக அதை படிக்க ஆரம்பிங்க. இனிஷியலாக நீங்கள் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெரனரேஸ் டீம் சார்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய கனவை அடைஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், சி யூ ஆல், டாட்டா, பை பாய்.